திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 145 ஊராட்சிகள் இணைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் திட்டமிட்டபடி இன்று அரசு பள்ளிகள் திறப்பு. 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல். கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 4042 கோடி எங்குதான் செல்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அரசு பள்ளிகள் தத்தெடுப்பதாக கூறவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் அரசகுமார் மறுப்பு. அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டதாகவும் விளக்கம். பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் சென்னை மாநகராட்சியில் குறைந்த அளவு வரியே வசூலிக்கப்படுகிறது. தொழில் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டிய நிலையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்தும் வகையில் தமிழக அரசு செயல்படுத்தும் கலைஞர் கைவினை திட்டம். இதுவரை 10,000 பேர் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அனுப்பும் பணி நடைபெற்று வருவதாக தகவல். இது ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பறிவில் பின்தங்கியிருந்ததால் நமது வரலாறு மறைக்கப்பட்டது. முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தியின் பேச்சால் சர்ச்சை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் அதிமுக, பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல். நூற்று 23 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 2024ஆம் ஆண்டில் அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தனக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது என யூடியூபர் இர்ஃபான் விளக்கம். துணை முதல்வர் உதயநிதியுடன் தான் வெளியிட்ட வீடியோ ப்ரமோஷனுக்கானது மட்டுமே என்றும் தகவல். மதுரையில் முகூர்த்த கால் ஊன்றி ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடு பணிகளை தொடங்கியது மாவட்ட நிர்வாகம். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஜனவரி 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பழனிசாமி CBI விசாரணை கேட்பதில் நியாயமில்லை என அமைச்சர் முத்துசாமி கருத்து. மாணவி விவகாரத்தில் அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் கூற முடியாது.